பஞ்சமாதர்கள் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி, இவங்க 5 பேர் தான் பஞ்சமாதர்கள்னு பேர். தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த பஞ்சமாதர்களை நினைச்சாலே போதுமாமா. அதில் முக்கியமாக சீதா தேவி, அது என்ன ஆஞ்சநேய பிரபுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. 16 கரங்கள் கொண்ட சக்கரத்தாழ்வார் புதிதாக 2 வருடங்களுக்கு முன் திருப்பணி செய்யும் பொழுது தனிக்கோவில் நிர்மாணித்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் பக்தர்களுக்கு சக்கரத்தாழ்வாரை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டியது. சாந்த சுரூபியாக திகழும் இவருக்கு ஒவ்வொரு மாதமும் சித்திரை நட்சத்திர தினத்தன்று சுதர்சன ஹோமம், அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறம் அருள்மிகு யோக நரசிம்மர் 4 கரங்களுடன் அமர்ந்த நிலையில் எழுந்தருளி உள்ளார். ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். ஸ்ரீ ஜெய் ஹனுமான் திருவடி போற்றி, ஸ்ரீ ஜெய் ஹனுமான் திருவடி போற்றி. பக்தியில் பணிவோம் மலர்களை சாற்றி, ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். துளசியில் மாலை அணிந்திருப்பானே, தூயவர் நெஞ்சில் குடியிருப்பானே. துளசியில் மாலை அணிந்திருப்பானே, தூயவர் நெஞ்சில் குடியிருப்பானே. ராமனை வணங்கும் அன்பருக்கெல்லாம், ராமனை வணங்கும் அன்பருக்கெல்லாம் தானாய் வந்து அருள் செய்வானே. ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே. திருக்கோயிலில் வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அழைத்து வருகின்றார். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணமும், வியாபார ரீதியாகவும், கல்வி, உடல் ஆரோக்கியம் போன்ற அனைத்திற்கும் சுந்தர ஆஞ்சநேயர் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க.
நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.